ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். இந்த வீடியோவில் நாம் பார்த்துட்ருக்க திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்க ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோவில். வாங்க பார்க்கலாம். இந்த திருக்கோவில் விஷ்ணுவோட 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழுது. இங்கே இருக்க மூலவர் திரு விக்ரமர், அதாவது வாமனன், சுமார் 35 அடி உயரமும் 24 அடி அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான நிலையில் காட்சியளிக்கிறார். மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்க விஷ்ணு எடுத்த விஸ்வரூபத்தை தான் இது குறிக்குது. விஷ்ணு பகவான் எடுத்த தசாவதாரத்திலே 5வது அவதாரமான வாம அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. அசுர குலத்தை சேர்ந்த மகாபலி சக்கரவர்த்தி தனது தவ வலிமையால் உலகத்தையும் கைப்பற்றினார். அது மட்டும் இல்லாமல் அவர் சிறந்த கொடையாளி, நீதிமிக்க அரசனாகவும் திகழ்ந்தார். ஆனாலுமே அவருக்கு அந்த ஆணவம் இருந்தது. ஸோ அதை அடக்கணும்னு விஷ்ணு நினச்சாரு. விஷ்ணு பகவான் கச்சியப்ப முனிவர் மற்றும் அதிதி தம்பதிக்கு மகனாக மிக குள்ளமான வாமன உருவத்தில் அவதரித்தார். ஒரு தடவை மகாபலி சக்கரவர்த்தி நர்மதா ஆற்றங்கரையில் அஸ்வமேத யாகம் செஞ்சிட்டு இருந்தப்ப வாமன அவதாரத்தில் இருக்க விஷ்ணு அங்கே போய் தர்மம் கேட்குறார். உடனே மகாபலி சக்கரவர்த்தி அவர்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வாமனன் தனது காலால் 3 அடி மண் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறார். அசுரகுரு சுக்ராச்சாரியார் வந்திருப்பது விஷ்ணுதான் அப்படின்னு சொல்லி எச்சரித்தும் கூட அந்த கொடுத்த வாக்கை மீறாத மகாபலி அதற்கு சம்மதிக்கிறார். பணம் தருவதாக உறுதியளித்தோட குள்ள வடிவில் இருந்த வாமனன் விஸ்வரூபம் எடுக்கிறார். அதாவது திரி விக்ரம அவதாரம். பூமியை அளந்துறாரு. 2வது அடியில் வானுலகம் மற்றும் விண்வெளியை அளந்துறாரு. 3வது அடிக்கு அவருக்கு இடம் இல்லை. அப்படியே விஷ்ணு பகவான் வாமன அவதாரத்தில் காலை தூக்கி நிற்கிறார். அப்போ மகாபலி தனது ஆணவம் நீங்கி தனது தலையே 3வது அடியாக காட்டுறாரு. தனது பாதத்தை மகாபலியோட தலைமையில் வச்சு அவரை பாதாள உலகுக்கு அனுப்பினார். இருந்தாலுமே மகாபலியோட அந்த கொடை தன்மை பாராட்டி அவரை அடுத்த மண்வந்திரத்தினோட இந்திரனை ஆக்குறார் அப்படின்னு சொல்லி அருளிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மேலும் ஆண்டுக்கு ஒரு முறை தனது மக்களை காண பூமிக்கு வரவும் அனுமதி தரார். அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் பூமிக்கு வர அந்த நாளை தான் கேரளாவில் ஓணம் பண்டிகையாக இன்னமும் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, கதை முடிஞ்சு நம்ம இந்த கோவில் உள்ளே போகலாம். இந்த கோவிலில் ஒரே இடத்துல 4 திவ்ய தேசங்கள் இருக்குது. அதாவது இந்த கோவில் வளாகத்துக்குள்ளேயே திருவூரகம், திருநீரகம், திருக்காரகம், திருக்கார்வானம் ஆகிய 4 திவ்ய தேசங்கள் அமைந்தது தான் இந்த உலகளந்த பெருமாள் கோவிலோட தனிச்சிறப்பு. அவர்களால் கட்டப்பட்டு பின்னர் சோழர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்குன்னா வாய்ப்பு கிடைச்சா இந்த காஞ்சிபுரம் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு